ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரிய நாராயணர் திருக்கோவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நவக்கிரக தலங்களின் முதன்மையான திருத்தலம்னு சொல்லலாம். இது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை இருக்கிற திருவிடைமருதூர் வட்டத்தில் இருக்கிற கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு. கும்பகோணம் நியரஸ்ட்னே சொல்லலாம். கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார அமைஞ்சிருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழ மன்னனால் இது நம்ம கட்டியிருக்காங்க. இங்கே நம்ம உள்ளாரையே நமக்கு அர்ச்சனையெல்லாம் விற்கிறாங்க. வெளிப்பிரகாரத்துலேயே நமக்கு விற்கிறாங்க. இது உள்ளார கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. நம்ம அங்கே கூட வாங்கிக்கலாம் ஆஃபீஸில். ஃபஸ்ட்டு நம்ம தரிசிக்க வேண்டியது பிள்ளையார் தான். சக்தி விநாயகராக வழிபடுறாங்க. இங்கே முதல்ல நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு தான் சூரியனை நம்ம வழிபடணும்னு சொல்கிறாங்க. சூரியன் எதை நோக்கி இருக்கிறாரு அப்படின்னா குரு பகவானை நோக்கி இருக்கிறாரு. இதில் குதிரை தேவர்னு முன்னாடி நமக்கு நந்தி வைப்பாங்க இல்லையா, இந்த கோவிலில் குதிரை தேவரை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா சூரியனோட வாகனமே குதிரை அப்படிங்கிறதுனால 7 குதிரைகள் சேர்ந்து ஒரு பூட்டிய ஒரு தேரில் அவர் போகிற மாரி இதில் அமைச்சிருக்காங்க. இது உட்பிரகாரம் சூரிய பகவான் வீட்டிருக்கிறது. இதில் முன்னாடியே விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மையாரையும் சைட்லேயே நமக்கு வச்சுருக்காங்க. சிவனை வணங்கிட்டு நம்ம சூரியனாரை போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இது சூரியனுக்குரிய திருத்தலம். இதுக்கான தல விருட்சம்னா இருக்குதான். இவருக்கு சூரியனுக்கு மிக பிடித்த கலர் அப்படின்னா சிவப்பு கலர் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தது. அதுதான் நம்ம சாத்தணும் அப்படிங்கிறாங்க. தானியம் சூரிய பகவானுக்கு கோதுமை பிடிக்கும். நம்ம அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம். இது நமக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நம்ம உட்பிரகாரத்தை நம்மளால் சுற்ற முடியல. நமக்கு சைட்லேயே ஒரு கவுண்டர் மாரி வச்சு நமக்கு அனுப்பிடுறாங்க. இதில் வெளிப்பிரகாரத்தில் நவகிரக தலம் ஆல்ரெடி நம்ம உள்ளார சூரிய பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே அமர்ந்திருக்கிறதுனால 6 நவகிரகங்களை மட்டும் நமக்கு எதிர்த்தாப்பில் தனியாக நமக்கு வச்சுருக்காங்க. எப்பொழுதும் நம்ம ரவுண்டில் தான் நம்ம பார்த்துருப்போம் நவகிரக தலத்தில். இங்கே நமக்கு 6 நவகிரகமும் நமக்கு சேர்ந்தாப்பில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அது ஒரு இங்கே சிறப்பானது. ஆல்ரெடி நம்ம அங்கே 2 இது நம்ம மூலஸ்தானத்திலேயே சூரியனையும் குருவையும் பார்த்ததுனால மீதி இருக்கிற 6 பேர் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதுதான் நமக்கு இந்த தலத்திற்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனா இத்திருத்தலம் தான். நவகிரக தோஷம் உள்ளவங்க வேறு எந்தெந்த கிரகத்திற்கான தோஷம் இருக்கோ நம்ம இங்கே நம்ம தனித்தனியாக நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இது நின்ற நிலையிலேயே நமக்கு நேர்கோட்டில் நமக்கு காட்சி கொடுக்குற ஒரு தலமாக இருக்குது. நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன் தலம். சூரியனார் கோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் சூரியனார் பார்க்குறவங்க அவசியம் நீங்கள் சுக்கிர தலத்தையும் நம்ம பார்க்கணும். இது கஞ்சனூரில் அமைஞ்சிருக்கு. இதுவும் கும்பகோணத்திலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் சூரியனார் கோவில் வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சுக்கிர தலத்துக்கும் நம்ம வந்துடலாம். சுக்கிரனுக்குரிய உகந்த நிறம்னா வெண்மை தான். அதனால் வெண் நிற மாலை, வெண்பட்டு இதுதான் நமக்கு வச்சுருக்காங்க. இதை நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிட்டு போய் நம்ம சுக்கிர பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி கொடுக்கலாம். அதுமாரி வெண் மொச்சை பயிர் எல்லாமே வெண்மை தான். சூரியனுக்கு உகந்தது சிகப்பு. அதனால் அங்கே எல்லாமே சிகப்பு செய்கிறாங்க. இங்கே எல்லாமே நமக்கு வெண்மை செய்கிறாங்க. வெண்மையில் தான் செய்கிறாங்க. இதுவும் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில். தேவாரம் பெரிய புராணம் பாடல் பெற்ற தலம். இது பிரம்மனுக்கு திருமணம் காட்சி நிலையில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு சுக்கிரன் தனியாக அவர் வீட்டிற்குள்ள கற்பகாம்பாலோட, அதாவது சிவனே சுக்கிரனாக அவதரித்த தலமாக இத்திருத்தலம் நமக்கு இருக்குது. அதனால் சுக்கிரனோட கற்பகாம்பால் சேர்ந்த மாதிரி ஒரு தலத்தை தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே பிரகாரத்தில் நம்ம விளக்கு போடுற மாரி நமக்கு இருக்குது. இந்த கோவிலையும் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று இருக்கிறதுனால நம்ம கோயிலை நமக்கு சுற்றி வர மாதிரி இல்லை. இவர் நமக்கு சுக்கிர பகவான். இங்கே தான் கற்பகாம்பாலோட இவர் வீற்றிருக்கிறாரு. அக்னீஸ்வரர் நமக்கு அதுக்கு தனியாக சன்னதியும் கற்பகாம்பாளுக்கு தனி சன்னதியும் தனித்தனியாக இருக்குது. சுக்கிர பகவான் சிவபெருமானாக வீட்டிருக்கிறதுனால சிவனும் கற்பகாம்பாலும் சேர்ந்து ஒரு சன்னதி அது தனியாக இருக்குது. பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு இங்கே நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு பிள்ளையார் தான் இருக்குது. அவரை வணங்கிட்டு நமக்கு தனித்தனியாக நமக்கு பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா நம்ம அக்னீஸ்வரருக்கு நமக்கு பண்ண வேண்டியதில்லை. இவர் நமக்கு அக்னீஸ்வரர். இவருக்கு பூஜைகள் மட்டுமே நடைபெறும், அர்ச்சனை நடைபெறாது அப்படின்னு நமக்கிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம சுக்கிர பகவானுக்கு மட்டும் நம்ம பண்ணியாச்சு. இதில் நாயன்மார்களுடைய சிலைகள் இதில் பித்தளை சிலையில் 5 சிலைகளாக கூட இருக்கலாம். அந்த சிலைகளை நமக்கு சைடில் வச்சுருந்தாங்க. இது நமக்கு சைடில் எல்லா சிலைகளுமே இருக்குது. நமக்கு உள்ளார போகிறதுக்கு நமக்கு அலௌடு கிடையாது.
இவருக்கு வெண்ணிற மாலைகள் தான் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எதிர்த்த உருவமாக வந்து நந்தி வந்து இருக்கிறாரு. நந்தி வந்து சுக்கிரனை பார்க்க, ஏன்னா சிவன் தான் இங்கே சுக்கிரனாக காட்சி கொடுக்குறாரு. அதனால நமக்கு நந்தியை வந்து வச்சிருக்கிறாங்க. இதில் வெண்ணிற மாலைகள் வெண்மை நிறத்தில் வந்து என்னென்ன பூக்கள் மலர்கள் எது வேணாலும் இருக்கலாம். அந்த இதை வந்து நமக்கு இங்கே செய்யலாம். அதேமாரி துணிகளையும் வந்து வெண்பட்டில் தான் நமக்கு சாத்துறாங்க. அதை தான் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம். அவர் சாமியே வந்து நமக்கு வெண்ணிற பட்டில் தான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. சைடில் இருக்கிறவங்க வந்து கற்பகாம்பாள். அவங்க திருமண காட்சி கொடுத்ததுனால இங்கே திருமணம் தள்ளி போடுறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, நவக்கிரக தோஷம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலை வந்து வழிபட்டால் விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அதுமாரி அக்னி பூஜித்த லிங்கம், சந்திரன் பூஜித்த லிங்கம்னு சொல்லிட்டு சைடில் தனித்தனியாகவே நமக்கு வந்து வச்சுருக்காங்க. காலபைரவர் அதே போல் எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து அது நேர்கோட்டில் அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறது. இது வெளிப்பிரகாரத்தில் நம்ம இப்போ வந்தாச்சு. இது நம்ம சுற்றி பார்க்க முடியாது, கும்பாபிஷேகம் பணி நடைபெற்றுருக்கிறதுனால. ஸோ நம்ம இது 2 தலங்களை நம்ம பார்த்துட்டோம். இதே மேலும் நவக்கிரக தலங்கள், அதுக்கப்புறம் திவ்ய தேசங்கள், இதை மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட தல வரலாறு, இதை மாதிரி வீடியோக்கள் தான் இந்த சேனலில் வந்து நம்ம அதிகமாக ஒளிபரப்புகிறோம். நீங்கள் அதனால் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதிசயம் நிறைந்த கோயில்களை நீங்கள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுலேருந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். அதில் கோசாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு நம்மளால் முடிந்த தானம், அன்னதானத்துக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுக்கலாம், இல்லை மாட்டிற்கும் நம்ம தானம் கொடுத்துட்டு வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.